ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்க்க போகிறோங்க. காலம் மற்றும் வேலை. இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டாபிக் 3ல் கொடுத்துருக்காங்க. காலம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலம் மற்றும் வேலை இதில் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாடல் கேட்டிருக்காங்க, இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். நான் பழைய கொஷின்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு இதை பேஸ் பண்ணி டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாட்கள், பி ஒரு வேலையை 15 நாட்களும் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள்? டைப் 1. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாட்கள் ஆகுது, பி வந்து அதே வேலையை முடிக்க 15 நாட்கள் ஆகுது. அப்போ இருவரும் சேர்ந்து செஞ்சா இது என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும். எப்படி ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும்னா 10க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து பொதுவாக பெரிய நம்பர் தான் வரும். இந்த பெரிய நம்பர் 15 10ஆல் வகுப்படுதான்னு பாருங்க. அப்படி வகுப்படலன்னா அடுத்த மடங்கு எடுத்துக்கோங்க. 15க்கு அடுத்த மடங்கு என்ன? 30. அப்போ 30 தான் எல்சிஎம். 30 இந்த 10ஆல் 30 வரணும்னா நம்ம 3 டைம் பெருக்கணும். 15 30 வரணும்னா 2 டைம் பெருக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணால் போதும். அப்போ 3 + 2 எத்தனை? 5 வகுத்தல் 3 + 2. அப்போ ஆன்சர் வந்து 30 5ஆல் வகுக்கணும். அப்போ 30/5 அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 6 நாட்கள் வரும். இந்த சம்முக்கான ஆன்சர் 6 days வரும். எல்சிஎம் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். எல்சிஎம் பொதுவாக பெரிய எண்ணு தான் எல்சிஎம்மாக வரும். அப்படி வரலையா அடுத்த மடங்கு எடுத்துக்கோங்க. அடுத்த மடங்கு பாருங்க. 15 வந்து 10ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. டிவைட் ஆகாது. அதனால அதுக்கு அடுத்த மடங்கு பார்க்குறேன். 15க்கு அடுத்த மடங்கு 30. 30 வந்து 10ஆல் டிவைட் ஆகும், 15ஆல் டிவைட் ஆகும். அப்போ 30 தான் எல்சிஎம். ஓகேவா? இதே மாதிரி கணக்கு. அடுத்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. இந்த சம் பாருங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க, பி அதே வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ பாருங்க, இதுக்கு என்ன எல்சிஎம்? 12 8ஆல் டிவைட் ஆகாது. ஆனால் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு அடுத்த மடங்கு பார்க்கணும். அதுக்கு அடுத்த மடங்கு என்ன? 24. 24 வந்து 8ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகும். இப்போ இந்த 8ஆல் எதை பெருக்குனா 24 வரும் அப்படின்னு பாருங்க. 3 டைம் 3 அடுத்து 12 எதை பெருக்குனா 24 வரும் 2 டைம். அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 3 + 2 = 5 வகுத்தல் 5ஆல் வகுங்க. அப்போ 24 5ஆல் வகுத்தா 4 5 20. 4 5 20 மீதி 4/5 அப்படின்னு வரும். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 4 4/5. இது 4 4/5 தான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 4 4/5. ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 5ஆல் அப்படியே டேரெக்டாக வகுத்துருங்க. 20/5ஆல் வகுத்து ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த டைப் போகலாம். டைப் 2. இதே ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. எல்லா மெத்தடுக்கும் இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட்டில் பாருங்களேன். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை பி என்பவர் ஏக்கு தேவைப்படும் நேரத்தில் பாதியில் செய்து முடிப்பார். அப்போது இந்த கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா ஏ வந்து 18 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து ஏக்கு தேவைப்படும் நேரத்தில் பாதி இருந்தால் போதும். அப்போது 18ல் பாதி 9 நாளில் முடிப்பாங்க. இப்போ இருவரும் சேர்ந்தால் ஒரு நாளில் எவ்வளோ முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. இருவரும் சேர்ந்தால் ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு என்ன எல்சிஎம்? பெரிய நம்பர் தான் எல்சிஎம். பெரிய நம்பர் 18, இந்த 9ஆல் டிவைட் ஆகும். அதனால் 18 தான் எல்சிஎம்ங்க. 18 தான் எல்சிஎம். இந்த 18 எல்சிஎம் வர இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். பாருங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ பங்கு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் 18 பங்கு இருக்குது. அப்போ ஒரு நாளில் இவருக்கு 1 பங்கு தேவைப்படும், இவருக்கு 2 பங்கு தேவைப்படும். அப்போ 1 + 2 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3/18 வரும். 3/18 அடித்தா ஆன்சர் வந்து 1/6. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த சம்முக்கான ஆன்சர். ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் 18 பங்கு. எல்சிஎம் தான் பங்கு. ஏக்கு ஒரு நாளைக்கு 1 மடங்கு தேவைப்படும், பிக்கு ஒரு நாளைக்கு 2 மடங்கு தேவைப்படும். அப்போ 1 + 2னா 3. 3/18 அடிச்சிங்கன்னா 1/6. ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்டா. ஓகேவா? ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க? அடுத்த டைப் 3 பாருங்க. டைப் 3. ஏ ஒரு வேலையை 18 நாட்களிலும், ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாரு, பி அதே வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாரு. பி 10 நாட்களுக்கு வேலை செய்து பிறகு வெளியேறி விடுகிறார். மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க. ஓகேவா? ஏ அலோன் கேன் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். இந்த கொஸ்டினில் பாருங்க, மீதி வேலையை கேட்குறாங்களா இல்லை மொத்த வேலையை கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டாக. அப்போ ஏ பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு?
18 நாள். பி வந்து ஒரு அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 15 நாள். இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 90 வரும். 18 மடங்கு பார்க்கணும். 18 மடங்கு 36, 36 பாஞ்சால வகுப்படாது. அதுக்கு அடுத்த மடங்கு அப்படி பார்த்தீங்கன்னா 90 தான் டிவைட் ஆகும். 90. ஓகேவா? அப்படி இது மாதிரி பெரிய நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மடங்கு கண்டுபிடிக்க தெரியலனா அதை அப்படியே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சா 18 எப்படி பிரிக்கலாம்? 2 9 18 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு அப்படின்னு பிரிக்கலாம். 15 எப்படி பிரிக்கலாம்? 3 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம். இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பிரிச்சுட்டு பகா காரணியா பிரிச்சதுக்கு அப்புறம் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு. பவர்ல அதிகமா இருக்கிறத எடுத்துக்கணும். 3 ஸ்கொயர்டு. அடுத்து 2 5 இருக்கு. இன்ட்டு 2 5 ஈரஞ்சு 10 10 இன்ட்டு 9 90. அதுதான் எல்சிஎம். சப்போஸ் பெரிய மடங்கு எத்தனைன்னு கண்டுபிடிக்க தெரியலனா இது மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகே, அப்படி பிரிச்சுட்டா ஆன்சர் வந்துடும். அப்போ 90 வர இது எத்தனை டைம்ல பெருக்கணும்? 6 டைம் பெருக்கணும். இது 5 டைம் பெருக்கணும். ஓகேவா? இப்போ கொஸ்டினை பாருங்க. பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யல. பி மட்டும் 10 நாள் வேலை செய்யறாரு. பிக்கு ஒரு நாளைக்கு 6 முட்டை தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். 6 முட்டை தேவைப்படும். அப்போ 10 நாளைக்கு எத்தனை முட்டை காலி பண்ணியிருப்பாரு? 6 இன்ட்டு 10. அப்போ 60 முட்டை காலி பண்ணியிருப்பாரு. மைனஸ் 60 கழிச்சிடணும். ஓகேவா? 90ல ஏன் 60 கழிக்கிறேன்னு புரியுதா? பி மட்டும் 10 நாள் தனியா முட்டை சாப்பிட்டுருக்காரு. ஒரு நாளைக்கு 6 முட்டைனா 10 நாளைக்கு 60 முட்டை காலி ஆயிரும். அப்ப மீதி 30 முட்டை தான் இருக்கும். இதுல மீதி 30 முட்டை. இந்த 30 முட்டையை சாப்பிட ஏ மட்டும் தனியா சாப்பிட்றாரு. ஓகேவா? ஏக்கு ஒரு நாளைக்கு 5 முட்டை தேவைப்படும். 5. அப்போ 30/5 அடிச்சோன்னா ஆன்சர் வந்து 6 நாள்ல முடியும். 6 டேஸ்ல முடியும். மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க ஆகும் நாட்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மீதமுள்ள வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டா ஆப்ஷன் சி. மொத்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டா ஆல்ரெடி 10 நாள் பி பார்த்திருக்காரு. மீதி 6 நாள் பார்த்திருக்காங்க. அப்போ மொத்த வேலைனா 14 நாள்ல முடியும். இந்த சம்ல மொத்த வேலை கேட்கல. அடுத்த சம் பாருங்க. அதுல மொத்த வேலை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் டைப் 4ல பாருங்களேன். இதுல பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் வேலையை 5 நாள் 10 நாள் என முறையை முடிக்கின்றனர். அவர்கள் வேலையை ஆரம்பித்து செய்யும் பொழுது 2 நாட்களுக்கு பிறகு பி மட்டும் விலகிறாரு. பி விலகி போறாரு. மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்கிறார். முழு வேலை எத்தனை நாட்கள்ல முடியும்னு கேட்கறாங்க. the whole work completed in. ஓகேவா? முழு வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் அப்படியே பாருங்க. ஏ ஒரு வேலையை 5 நாள், பி ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் ஏ பிளஸ் பி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா பெரிய நம்பர் தான் வரும். 15க்கு அடுத்த மடங்கு 30 தான் எல்சிஎம். 30 வர இதை 3ஆல பெருக்கணும். 30 வர இது 2ஆல பெருக்கணும். இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் 2 நாள் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஏ ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிட்றாரு. பி ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை காலி ஆகும்? ஒரு நாளைக்கு 5 முட்டை காலி ஆகும். அப்போ 2 நாளைக்குனா 5 இன்ட்டு 2 அப்படின்னா 10 முட்டை காலி ஆயிரும். 5 இன்ட்டு 2னா 10 முட்டை காலி ஆயிரும். அப்போ மைனஸ் 10 முட்டை 2 நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. 10 முட்டை காலி ஆச்சு. மைனஸ் 10. மீதி எத்தனை இருக்கும்? 20 முட்டை தான் இருக்கும். இந்த 20 முட்டையை சாப்பிட பி ஓடி போயிடுறாரு. ஏன்னா பி அதிகமாக சாப்பிட்றாரு. அதனால சண்டை வந்துடுது, ஓடி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை தான் தேவைப்படும். அப்போ டிவைடட் பை 2. அப்போ 2 முட்டை தேவைப்படுச்சுன்னா மீதி உள்ள வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னா 10 நாளில் முடிப்பார். ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? முழு வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து 2 நாள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மீதி வேலை 10 நாளில் முடியுது. அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை நாளில் முடியும்னா 12 நாளில் முடியும். ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. மீதி வேலை கேட்கல, மொத்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. அதனால இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்ச 2 நாளை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைப் 5. டைப் 5ல இதுவும் முக்கியமான மாடல். ஏ என்பவர் பிஐ விட 60% திறமை அதிகமானவர். இப்போ நார்மலாக ஏக்கு 100% வச்சுக்கோங்களேன். பிஐ விட 60%னா 60% கூட்டிக்கணும். அப்போ ஏக்கு எத்தனை சதவீதம் திறமை இருக்குன்னா 120% திறமை இருக்கும். 120%. ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, ஏக்கு வந்து 120% திறமை இருக்கு. 160% திறமை உள்ளவர் 60 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பி 100% திறமை இருக்கும். அவருக்கு நார்மலாக 100% திறமை இருக்கும். 100% திறமை இருப்பது எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ திறமை கம்மியாச்சுன்னா டேஸ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்போ ஒன்று அதிகரித்து ஒன்று குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நேராக தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நேராக மல்டிப்ளை பண்ணால் 160 இன்ட்டு 60 ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை பண்ணால் 100 இன்ட்டு இந்த டேஸ் வந்து டேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 100 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 160 இன்ட்டு 60 டிவைட் பை 100.
ஓகேவா? டிவைட் பண்ணிங்கன்னா டேஸ் வரும். இந்த ஒரு ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 16 × 6 96 வரும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 96 நாட்கள். 96 நாட்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். டி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, இது இந்த சம்மில் பி வந்து கொடுத்துருக்காங்க. பி என்பவர் ஏஐ விட 60% திறமையாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை தனியாக 12 நாளில் முடிக்கிறார் எனில் பி மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ஏக்கு வந்து திறமை கம்மி, 100% தான் இருக்காங்க. 100% ஏன்னா இவர் 12 நாளில் முடிக்கிறாரு. பிக்கு வந்து திறமை அதிகம், ஏஐ விட 60%. அப்போ 160% திறமை அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 160% திறமை இருக்குன்னா இவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ கண்டிப்பாக இது கவனிங்க, டேஸ் பர்சன்டேஜை திறமை அதிகரிச்சா டேஸ் வந்து என்னாகும், கம்மியாகும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணும் 100 × 12 ஓகேவா ஈக்குவல் டு இந்த டேஸ் வரும். இந்த 160 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும் 160. இது அடிச்சிங்கன்னா 5 2 10 இதில் 8 2 16 அப்படின்னு அடிக்கலாம். 8 8 3 12 அப்படின்னு அடிக்கலாம். அப்போ 5 × 3னா நமக்கு 15 வரும். 15/2 வரும். ஆப்ஷன் வந்து 15/2. 15/2 அடிச்சிங்கன்னா 7.5 ஒரு ஆன்சர். 7.5. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? திறமை யாருக்கு அதிகம்னு பாருங்க. கண்டிப்பாக திறமை அதிகரிச்சிச்சுன்னா டேஸ் வந்து கம்மியாகும். ஒன்று அதிகரிச்சு ஒன்று குறைஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? போன சம்மு இந்த சம்மு இதே மாதிரி தான். அடுத்த மாடல், இது முக்கியமான மாடல். டைப் 6 வந்து முக்கியமான மாடல். கொஸ்டின் பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாரு. ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாளில் முடிக்கிறாருன்னா பி மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க. இது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 × 4 டிவைட் பை இது ரெண்டு வேல்யூக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. 10 - 4 டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதுதான் ஆன்சர். அப்போ 10 × 4 அப்படின்னா என்ன வரும்? இந்த மெத்தடில் மட்டும் ஏ தனியாக செய்கிறது 10 நாள், இருவரும் சேர்ந்து செய்கிறது 4 நாள். பி மட்டும் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவையும் பெருக்கணும். அடுத்து அந்த ரெண்டு வேல்யூவோட டிஃப்ரென்ஸு 10 × 4னா 10 × 4 அப்படி கூட வச்சுக்கோங்க. டிவைட் பை 10 4னா 4 போச்சுன்னா 6ன்னு வரும். இது அடிங்க 2 4 3 6. ஓகேவா? 2 4 3 6. 10 × 2 20ன்னு வரும். 20/3ன்னு வரும். 20/3 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 20/3ன்னு வரும். 6 3 18 மீதி 2/3 நாட்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 6 3 18 மீதி 2/3 நாட்கள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன ஷார்ட்கட்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, பி மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூவையும் பெருக்கணும். அடுத்து அந்த ரெண்டு வேல்யூக்கான வித்தியாசம் ஓகேவா டிஃப்ரென்ஸால டிவைட் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா சரி, பி வந்து 12 நாளில் முடிக்கிறாரு. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த மாடல் டைப் 7ல் பாருங்க. டைப் 7 இது அடுத்த மாடல். இது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வேலையை ஏபிசி என்பவர் முறையே 24 நாள் 6 நாள் 12 நாட்களில் முறையே செய்து முடிப்பார். அனைவரும் சேர்ந்தால் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து 24 நாள், பி வந்து 6 நாள், சி வந்து 12 நாள். அப்போ மூவரும் சேர்ந்தால் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிசி ஈக்குவல் டு மூவரும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க. 24 தான் பெரிய நம்பர். 24 வந்து 6ஆலே டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும். அப்போ இதுதான் எல்சிஎம். ஓகேவா? 24 தான் எல்சிஎம். இந்த எல்சிஎம் வர இதை ஒரு டைம் பெருக்கணும், இதை 4 டைம் பெருக்கணும். 4 6 24. இதை வந்து 2 டைம் பெருக்கணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் கூட்டணும். 4 + 1 5, 5 + 1 5 + 2 7, 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 24ல் எத்தனை 7 இருக்குது? 3 7 21, மீதி 3 இருக்குது. அப்போ 3/7. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 3/7. ஜஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் தாங்க. அந்த ஷார்ட்கட்டில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 பேர் அப்படின்னா 3 பேர்த்துக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த டைப், எக்ஸ் என்பவர் ஒரு வேலையில்
4ல் ஒரு பங்கு எக்ஸ் வந்து 4ல் ஒரு பங்கு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு பங்கு வேலை 10 நாள்னா 4 பங்கு வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? டோட்டல் ஒர்க்கை 40 நாளில் முடிப்பார். ஒரு பங்கு 10னா 4 பங்கு 40 அப்படின்னு வருமா? அதனால தான் 40 நாள் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க, ஒய் என்பவர் 40% ஒர்க்கை 40 நாளில் முடிக்கிறாங்க. 40 நாள். இப்போ 100 ஒரு ஒர்க்குனா 100%. இப்போ 100% ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 100 நாளில் முடிப்பார். ஓகே, இது ஒய்யோட மொத்த வேலை. அடுத்து பாருங்க, இசட் என்பவர் ஒரு வேலையில் 3ல் ஒரு பங்கு வேலையை 13 நாளில் முடிக்கிறாரு. ஓகேவா? 3ல் கவனிங்க, இசட் வந்து 3ல் ஒரு பங்கு வேலை 13 நாள். அப்போ 3 பங்கு வேலை எத்தனை நாள் முடிப்பார்? ஒரு பங்கு 13னா 3 பங்கு 3 × 3 39ஆல் 39 வரும். அப்போ இசட் வந்து நமக்கு 39 வரும். இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஓகேவா? இதில் முதலில் யார் முடிக்கிறார்? ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆகுது. எக்ஸ் வந்து ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆகுது. ஒய் வந்து ஒரு வேலையை முடிக்க 100 நாள் ஆகுது. இசட் வந்து ஒரு வேலையை முடிக்க 39 நாள் ஆகுது. இதில் யார் முதலில் வேலையை முடிப்பா? 39 நாள்லாம் முடிப்பார். அப்போ ஆப்ஷன் வந்து சி தான். சியில் இசட் கொடுத்துருக்காங்க. சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த மெத்தட்லையும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இது திரும்ப ஒரு டைம் கூட சொல்கிறேன் பாருங்கள். இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எக்ஸு வந்து 4ல் ஒரு பங்கு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு பங்கு 10 நாள்னா 4 பங்கு வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? 40 நாளில் முடிப்பார். அடுத்து ஒய் பாருங்க, 40% வேலையை 40 நாளில் முடிக்கிறாருன்னா 100% வேலையை 100 நாளில் முடிப்பார். ஓகேவா? 40% 40 நாள்னா 100% 100 நாளில் முடிப்பார். அடுத்து இசட்டு 3ல் ஒரு பங்கு வேலையை 13 நாள்னா 3 பங்கு வேலை 3 × 13 அப்படின்னா 39 நாளில் முடிப்பார். அப்போ இதில் யாருக்கு டேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா இசட்டுக்கு தான் கம்மியாக இருக்குது. அப்போ இவர் தான் சீக்கிரமே முடிப்பார், முதலில் முடிப்பவர். அப்போ இசட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 9வது டைப்பு. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. பி மற்றும் சி ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. சி மற்றும் ஏ ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. இது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இது அதே ஷார்ட்கட் தான். 2ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால ஏ + பி, ஏ மற்றும் பி ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஒரு வேலையை 12 நாள் சொல்லியிருக்கோம். அடுத்து பி மற்றும் சி ஒரு வேலையை 15 நாள். அடுத்து சி மற்றும் ஏ ஒரு வேலையை 20 நாள். ஓகேவா? இப்போ ஏ + பி + சி கேட்குறாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், 2A இருக்குது, 2A 2B 2C இருக்குது. அதனால் நீங்கள் வர்ற வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன எல்சிஎம் கண்டுபிடிங்க. பெரிய எண் என்ன? 20. 20ஓட மடங்கு தான் பார்க்கணும். 20 5ஆல் டிவைட் ஆகாது, 12ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 20க்கு அடுத்த மடங்கு 40. 40 ரெண்டுமே டிவைட் ஆகாது. அதனால் அடுத்த மடங்கு 60 தான் எல்சிஎம். 60. இந்த 60 வர இதை 3ஆல் பெருக்கணும், இதை 4ஆல் பெருக்கணும், இதை 5ஆல் பெருக்கணும். அப்போ இதெல்லாம் கூட்டுங்க. ஓகேவா? கூட்டி டிவைட் பண்ணால் ஆன்சர். அவ்வளோதான். 2 × 60 டிவைட் பை கூட்டி 5 4 9. 9 + 3 அப்படின்னா 12 வரும். 12 வருமா? அப்போது இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 × 60 டிவைட் பை 12ன்னு வரும். 2 6 12. அப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா 60/6 அடிச்சிங்கன்னா 10 நாட்கள் வரும். 10 டேஸ்ன்னு வரும். 10 நாட்கள். ஓகேவா? இப்போது 2 பேராக சேர்ந்து செய்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன ஷார்ட்கட் தாங்க. இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேராக சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் 2ஆல் முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். மற்ற எல்லாமே காமன் தான். இது வந்து எல்சிஎம். ஓகேவா? அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் வர இது 5ஆல் பெருக்கிறோம், 4ஆல் பெருக்கிறோம், 3ஆல் பெருக்கிறோம், எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த 2 எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, அதனால் 2ஆல் முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இது உங்களுக்கான சம் பாருங்கள். இதில் இதே சம் தான். ஏ + பி இருவரும் சேர்ந்து 9 நாள், பி + சி இருவரும் சேர்ந்து 6 நாள், ஏ + சி இருவரும் சேர்ந்து 12 நாள். இதில் மூவரும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கான சம். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டைப் 10 பாருங்கள். டைப் 10ல் ஏ பிஐ போல 2 மடங்கு நல்ல வேலை செய்பவர்.
ஏ பியை போல இருமடங்கு நல்ல வேலை செய்பவர். இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் ஏ மற்றும் அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் பாருங்களேன். இது ஜஸ்ட் ஒரு லாஜிக்கான சம் தான். ஏ பி, இது ஏ இது பி. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிங்க. ஏ பிஐ போல இருமடங்கு, ஏக்கு ஒரு மடங்குன்னா பிக்கு சரி ஏ பிஐ போல இருமடங்கு, பிக்கு ஒரு மடங்குனா ஏக்கு 2 மடங்கு 2x. ஓகேவா? இந்த இருவரும் சேர்ந்து அப்போ 3 மடங்கு 14 நாள்னா 2 மடங்கு மட்டும் எத்தனை நாள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுவரும் சேர்ந்துனா இது ரெண்டை கூட்டிக்கணும். அப்போ 3x 14 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 2x ஏ மட்டும் கேட்குறாங்க. 2xனா எத்தனை நாளில் முடிப்பாங்க? கண்டிப்பாக இது 2xங்கிறது குறைஞ்சிச்சுன்னா இதை அதிகரிக்கும். அப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 3 × 14 3 × 14 ஈக்குவல் டு 2x இன்ட்டு டேஸ்ன்னு வரும். அந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா x கேன்சல் ஆயிரும். 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 7 2 14 வரும். அப்போ 3 × 7 21 நாட்கள் வரும். 21 நாட்கள். ஓகேவா? 21 நாட்கள் தான் ஆன்சர். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஏ பிக்கு 1 மடங்குனா எக்ஸ்னா ஏக்கு 2 மடங்குங்க. அப்போ இருவரும் சேர்ந்துங்கிறதுனால 3 மடங்கு 3x 3 மடங்கு திறமையாக இருக்கவங்க 14 நாளில் முடிக்கிறாங்க. ஏக்கு மட்டும் 2 மடங்கு தான் திறமை. அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேவா? இதில் நீங்கள் குறையுது அப்படின்னா இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். டேஸ்ன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறாங்க. டேஸ். ஓகேவா? இப்போ ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டால் நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். 3 × 14 ஈக்குவல் டு 2 × டேஸு. இந்த 2 7 2 14. அப்போ 3 × 7 டீஸ் ஈக்குவல் டு 21 நாட்கள் வரும். 21 நாட்கள். புரியுதா? ஃபாலோ பண்ணலாமா? 10வது டைப் சம்மு பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். அதே மாதிரி தான். ஏ பிஐ போல 3 மடங்கு நல்லா வேலை செய்வாங்க. ஏ பிஐ போல பிக்கு 1 மடங்குனா இவருக்கு 3 மடங்கு. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்களில் முடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது உங்களுக்கான கொஸ்டின். சொன்ன சம் மாதிரியே தான். அடுத்த கொஸ்டின், அடுத்த மாடல் பாருங்க. 10 11 சொல்லலாம். ஏ ஒரு வேலையை 5 நாட்களிலும் பி 20 நாட்களிலும் செய்து முடிக்கிறார். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்தால் மீதமுள்ள வேலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்கிறாங்க. ஏ இந்த மாடலே கொஸ்டின் கேட்பாங்க. ஏ ஒரு வேலையை 5 நாள், நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏ ஒரு வேலையை 5 நாள், ஏ 15 நாள், பி ஒரு வேலையை 20 நாள். இது ரெண்டுக்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்சிஎம் ஏ ப்ளஸ் பிக்கு எல்சிஎம் 20 மடங்கு தான் பார்க்கணும். அப்போ 60 தான் எல்சிஎம் வரும். 60ஓட 3ஆல் பெருக்கணும், இதை 4ஆல் பெருக்கணும். 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு ஏக்கு வந்து 4 முட்டை தேவைப்படும், பிக்கு வந்து 3 முட்டை தேவைப்படும். அப்போ ஒரு நாளைக்கு 7 முட்டை தேவைப்படும். 4 நாள்னா 4 × 7 28 முட்டை காலி ஆயிரும். அப்போ 28 முட்டை காலியாச்சு, 28 போயிடுச்சு. ஓகேவா? இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 28 போச்சு அப்படின்னா மீதி 32 இருக்கும். 32. ஓகேவா? மொத்த வேலை 60, 60ல் 32 தான் இருக்குது. அப்போ மீதமுள்ள வேலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 32 சரி மீதி 32 டிவைட் பை 60. இது அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 8 32 8ஆல் அடிக்கலாம். 8 32 5 60. ஓகேவா? 4ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 8/15. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ மீதி 32 முட்டை இருக்குது. மொத்த முட்டை 60. பங்குன்னு கேட்குறாங்க, மீதமுள்ள வேலையின் பங்குன்னு கேட்குறாங்க. அதனால தான் மொத்த வேலை 60 மேலே 32. இது அடிச்சிங்கன்னா 8/15. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மெத்தட் பாருங்கள். அடுத்து மாடல் 11. இந்த 11ல் இந்த மெத்தடும் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க, 4 ஆண்கள் அல்லது 7 பெண்கள் ஒரு வேலையை 80 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா
எட்டு ஆண்கள் அல்லது 7 பெண்கள் சேர்ந்தா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க? 8 ஆண்கள். இனிஷியலாக எத்தனை ஆண்கள் கொடுத்துருக்காங்க, அதால் டிவைட் பண்ணுங்க. 4 ஆண்கள் ப்ளஸ் சேர்ந்துன்னு சொல்கிறாங்க, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். 7 பெண்கள். இனிஷியலாக எத்தனை பெண்கள் கொடுத்துருக்காங்க? 7. ஓகேவா? இனிஷியலாக எத்தனை பெண்கள் கொடுத்துருக்காங்க? 7 பெண்கள் தான். சாரி, இதில் கொஸ்டினில் இங்கே தமிழில் இதில் 6 பெண்கள்னு வரும். 6 பெண்கள். இனிஷியலாக நமக்கு 7 பெண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, 6 உமன் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 டிவைடட் பை இனிஷியலாக உள்ள 7ஆல் டிவைட் பண்ணும், ஈக்குவல் டு 80 நாட்கள். இப்போ இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடுங்க. அப்போது 8 ஆண்களும் 6 பெண்கள், இதில் 6 பெண்கள் பார்த்துக்கோங்க, 8 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ 8 முன்னாடி 4 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 பெண்கள் சேர்ந்து செய்கிறாங்க. முன்பு 7 பெண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 4, 7 8. அடுத்து இதை அடிக்க முடியாது, இதை குறுக்கு பெருக்கல் இருக்குங்க. குறுக்கு பெருக்கல் இருக்குன்னா 7 2 14, 14 + 6 அப்படின்னா 20/7ன்னு வரும். 20/7 ஈக்குவல் டு 80ன்னு வரும். இது இந்த சைடு போச்சு அப்படின்னா அப்படியே மல்டிப்ளை ஆகும். அப்போது ஈக்குவல் டு 80 × 7 டிவைட் பை 20ன்னு வரும். இதை அடிச்சுன்னா 20 4 20ன்னு வரும். 4 7 28. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 28 நாட்கள். 8 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 28 நாட்களில் முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சம் சொல்கிறேன், கவனிங்க. கொஷினில் வந்து இது டைப்பிங் மிஸ்டேக். 6 பெண்கள் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், 8 ஆண்கள் அப்படின்னா 8 ஆண்கள் ஆரம்பத்தில் எத்தனை ஆண்கள் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணுங்கள். ப்ளஸ் 6 பெண்கள் ஆரம்பத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு அந்த 80 நாள். இது அடிங்க, ஒரு நாள் 4, 7 8. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 7 14, 14 + 6 20/7ன்னு வரும். 20/7 ஈக்குவல் டு 8. 80 8னா 80ன்னு வரும். இது அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே மல்டிப்ளை ஆகுமா? அப்போது 80 × 7 டிவைட் பை 20ன்னு வரும். 20 20 4 20. அப்போ 4 7 28. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 28 நாட்கள் தான். 28. ஓகேவா? பாருங்க, இது முக்கியமான சம். அடுத்து இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக 2 ஆண்கள் ப்ளஸ் 7 பெண்கள் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக 3 பெண்கள் ஈக்குவல் டு 96. இதை அடித்து என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மாடல் பாருங்கள், 12வது மாடல். இது வந்து பைப் அண்ட் சிஸ்டம். இந்த இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. டைப் 12ல் ஏ மற்றும் பி என்ற 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 20-30 நிமிடங்களில் நிரப்புகிறது. 2 குழாய்களும் சேர்ந்து பயன்படுத்தினால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 2 குழாய்களும் சேர்ந்து பயன்படுத்தினால், 2 ஒரே டைமில் ஓப்பன் ஆச்சுன்னா, அப்போ ஏங்கிற குழாய், கவனிங்க, ஏங்கிற குழாய் எவ்வளோ நேரத்தில் நிரப்புது அப்படின்னா, ஏங்கிற குழாய் 20 நிமிஷம், பிங்கிற குழாய் 30 நிமிஷம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் ஏ + பி ரெண்டுமே ஒரே டைமில் ஓப்பனில் இருக்குது. அதனால் ஏ + பி சொல்கிறோம். ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து 60. 60 வரை இது 2ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 ÷ 5, 5ஆல் வகுக்கணும். ஓகேவா? 60 5ஆல் வகுத்தோன்னா நமக்கு 12 வரும். ஓகேவா? ரெண்டும் சேர்ந்து 12 நிமிஷத்தில் முடியும். ரெண்டும் சேர்ந்து அந்த தொட்டியை 12 நிமிஷத்தில் நிரப்பும் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்கிற தொட்டி 20 நிமிஷத்தில் ஒரு டேங்கை நிரப்புது. பிங்கிற தொட்டி 30 நிமிஷத்தில் நிரப்புது. 2 குழாய்களும் பயன்படுத்தினால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரமாகும்? இங்கே நிமிடங்கள் தான் சொல்லணும், நிமிடங்கள், நாட்களில் வராது. எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது இது ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து 60. எல்சிஎம் வரை இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5, 5ஆல் வகுத்தோன்னா 12 நிமிடம் வரும். ஓகேவா? இது எல்லாமே நிமிடம் தான். 60 நிமிடம் தான் போட்டிருக்கோம். அப்போ 60 5ஆல் வகுத்தோன்னா 12 நிமிடம் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இதே மாதிரி இந்த பைப் அண்ட் சிஸ்டம்லையும் சம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ஒரு தொட்டியை ஒரு குழாய் 4 மணி நேரத்தில் நிரப்புது. மற்றொரு குழாய் 9 மணி நேரத்தில் காலியாக்குது. 2 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு குழாய் வந்து நிரப்புது, இன்னொரு குழாய் வந்து காலி செய்யுது அப்படின்னு பார்த்தா, ஒரு குழாய் வந்து ஏங்கிற குழாய் வந்து 4 மணி நேரத்தில் நிரப்புது. பிங்கிற குழாய் வந்து லீக்கேஜ் ஆகுது, 9 மணி நேரத்தில் காலி ஆகுது. இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுமே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரெண்டுக்கு எல்சிஎம் என்னன்னா 9 நாளுக்கு எல்சிஎம் பார்த்தோன்னா 36ன்னு வருமா? 36. இது வந்து 4 டைம் பெருக்கணும், இதை 9 டைம் பெருக்கணும், 9 டைம். ஓகேவா?
இப்போ இந்த குழாய் வந்து காலி செய்யுது அப்படிங்கிறதுனால, ஓகேவா, பிங்கிற குழாய் காலி செய்யுது அப்படிங்கிறதுனால நம்ம இதை மட்டும் மைனஸ் பண்ணணும், கூட்டக்கூடாது. 9ஐயும் 4ஐயும் கூட்டக்கூடாது, மைனஸ் பண்ணணும் காலி செய்யுது அப்படிங்கிறதுனால. அப்போ 9ல் 4 போச்சுன்னா எத்தனை? 5. அப்போ 5ஆல் தான் நம்ம வகுக்கணும். ஓகேவா, 5ஆல் வகுக்குங்க. ஓகே, ஏன் 5ஆல் வகுக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. இங்கே காலி செய்து, அதனால் நம்ம இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஓகே, மற்றொரு குழாய் வந்து அதை காலியாக்கிறது, லீக்கேஜ், அதனால் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 36 5ஆல் வகுத்தா என்ன வரும்? 6 5 ஐஆர் 30, 6 6 36. சரி, 5ஆம் வாய்ப்பு 6 5 30, 7 5 35, 7 35, மீதி 1 இருக்கும். அப்போ 1 5ஆல் வகுத்தோம்னா 0.2. அப்போ 7 மணி 2 நிமிஷம். ஓகே, சாரி, 7.2 மணி நேரம். 7.2 மணி நேரம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ காலி ஆக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, ரெண்டுமே நிரப்போச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி ப்ளஸ் போட்டோம். அடுத்த டைப் பாருங்கள், இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் மாடல்னா, இப்போ எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இந்த ஷார்ட்கட் மாடலில் போடலாம். ஓகே, எம்டி ஹெட்டு கீழே ஒர்க்கர்ஸ். எம்னா மென்னு, டினா டேஸு, ஹச்னா ஹவர்ஸு, ஈனா எஃபிஷியன்சி, திறமை, ஒர்க்கு, ஆர்னா ருபீஸ், ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைட் பை W2 W2 R2 அப்படின்னு போடலாம். எம்னா ஆட்களுங்க, மென். டினா டேஸ், எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஹச்னா எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஈனா எவ்வளோ எஃபிஷியன்சி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த மாடலில் போடலாமா? அப்போ எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ், எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எத்தனை மென்னு? 18 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலை. ஈக்குவல் டு அதே வேலையை 24 ஆண்கள் சரி 18 ஆண்கள் ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 24 ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? டேஸ் தான் கேட்குறாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க தெரியலை. ஓகேவா, 3 18, 4 24. இந்த 4 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும். ஒரு நாள் 4, 5 20. அப்போ 3 × 5 15 நாளில் முடியும். 15 நாள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 15 நாள். ஓகேவா, இந்த சம் வந்து இந்த மெத்தடில் போடலாங்க, செக் பண்ணி பாருங்கள். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ், இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு அதே ஃபார்முலா, அதே தான் இந்த சைடு ஈக்குவல்னா, எத்தனை மென்னு? 18 மென்னு 20 நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. அதே வேலையை 24 ஆண்கள் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது நமக்கு தெரியாது. அதே வேலைனால ரெண்டு சைடும் 1 போட்டுக்கிறேன். 3 18, இது 4 24 வரும். ஒரு நாள் 4, இது இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும். 5 20. அப்போ 3 × 5 D = 15 நாட்கள் வருது. ஓகேவா, இதில் பாருங்கள். அடுத்து இந்த சம், இதுவும் முக்கியமான சம்மு. இந்த மெத்தடில் கேட்குறாங்க. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். 6 ஆண்கள். இந்த எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ், இந்த ஃபார்முலாவில் போடுங்க. அப்போது 6 ஆண்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இன்ட்டு அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 24 நாளில் முடிப்பாங்க. டிவைட் பை 1 ஒரு வேலையை. ஈக்குவல் டு 9 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்? இதுதான் கேட்குறாங்க கொஷின். இதுவும் ஒரு வேலை. டி தான் நமக்கு தெரியாது, எத்தனை நாளில் முடியும். இப்போ காமன் டேர்ம்ஸ் அடிங்க. 1 8 8, இது இந்த சேர்ந்தால் டிவைட் ஆகும். 3 8 24. ஓகேவா, அப்புறம் 1 3 3, 3 9. இதில் 1 3 3 அடிக்கலாம். 3 6. அப்போ 2 × 10 அப்படின்னா D = 20 நாளில் முடியும் இந்த வேலை. காமனாக வரதை டிவைட் பண்ணிக்கோங்க. டி வந்து 20 நாளில் முடியும். ஓகேவா, இந்த கொஷின் புரியுதா? அப்போது இதில் இந்த கொஷின் ஆக்சுவலாக ஃபார்முலா என்னென்னா, இந்த ஷார்ட்கட்டில் சொல்லலாம், இல்லை நார்மலாகவும் சால்வ் பண்ணலாம். எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ், இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். எம்னா மென்னு, ஓகே, ஆட்கள். டினா நாட்கள், டேஸு, நாட்கள். ஹச்னா ஹவர்ஸு, மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. டபிள்யூனா ஒர்க்கு, எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, இதில் தான் சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 6 ஆண்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சால்
24 நாளில் முடியுமா அந்த ஒர்க்கு, அது ஒரே வேலை. அப்படின்னா 9 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. எத்தனை நாளில் முடியும், டி வந்து எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. அதே வேலை 4 8 8 3 8 24, 4 3 3 3 9, இதில் இதை அடிக்கலாம். 4 3 3 7 3 6, 2 × 10 20 நாட்களில் முடியும். அந்த டி வேலை வந்து 20 நாளில் முடியும். ஓகேவா? இது மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.